இப்போ மீன் க்ளீன் பண்ணுறேன். துரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேண்ணா. முடிஞ்சா? அவ்வளோதான் முடியல போகுது. அதுக்கு மட்டும் இப்போ வாய் பேசுகிற திறமை இருந்துச்சுன்னா என்னை விட்டுறா, ஏன்டா இப்படி கொண்டுனுக்குதா அப்படின்னு. ஒரு மீன் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ நேரம் ப்ரோ? என்னடா சிரிப்பு? நீ தான் காசிமேட்டில் க்ளீன் பண்ணியிருந்தியா? காசிமேட்டில் பொம்பளை கூட இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ண, கிளவி செத்து போகிற கிளவி கூட இவ்வளோ நேரம் பண்ண மாட்டான். இவர் தான் காசிமேடு மீனவன். ரொம்ப நாள் கழிச்சு மீன் இப்போ தான் பிடிச்சின்னு வந்திருக்காங்க. எந்த ஒரு ஏரியில் பிடிச்சிங்க? தலப்பாடியில். தலப்பாடி ரீடேக்டாரே. எங்கே பிடிச்சின்னு வந்துருக்கோம் மீன்? தலப்பாடி ஏரியிலேருந்து பிடிச்சின்னு வந்திருக்கோம். க்ளீன் பண்ணிட்டோம். இது ஜிலேபி மீன். இது ஜிலேபி மீன். இன்னொரு மீன் இருக்கு, டேம் கண்டம். என்னது டேம் கண்டமா? வேற 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 என்ன மீன் இருக்கு? அவ்வளோ வேற என்ன ஒரு மீன். இது சுறா மீன். எது இது? சுறா மீனா? ஆனால் மீன்காரங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா கத்தி எடுத்துன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா காசிமேரில் வந்து மீன் க்ளீன் பண்ணியிருந்தாரு. ஜோக்கெல்லாம் குத்துனு நான் வந்தேண்ணா. ஏன்னா காசு வேற என்ன சொல்லு, வேற என்ன ஊரில் க்ளீன் பண்ணியிருக்க மீன்லாம்? நான் எங்கன்னா க்ளீன் பண்ணுவோம். மீனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அது சொல்லுங்கள். இது என்ன மீன்? யாருன்னா சென்னையிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ எடுக்க வரோம். சொல்லலாம். சரி, மீன் பேர் என்னன்னு சொல்லு மக்களுக்கு. இதா என்ன சொல்கிறேன்? 300 500 கொடுத்து எடுத்துக்கோ. 190 வாங்கி 270 2 மீன். ஓகே, அதில் கட்டி வச்சுக்கிறானா எப்படி அப்படியே போகுது? அடகி வச்சுட்டுக்கிறாரு. மாட்டின் மக்களே ஒன்று மாட்டின்னு இருக்கு. அது பெருசாக சின்னசான்னு தெரில. ஈரோ உள்ள இறங்கிட்டு இருக்காரு. டபுளாக மாட்டிட்டு இருக்கு கைஸ். மிஸ் ஆகாத அதெல்லாம் நம்ம கல் போட்டால் மாட்டிக்கணும் தம்பி. ஒன்று தானா? 2. 2ஆ? சூப்பர், முதல் வேட்டை. அவர் வராதா பாரு. ஜிலேபி மீன் செம்மையாக இருக்கு. கலர் மீன், கலர் ஃபிஷ்ரா. இன்னொன்று மீன். இது எத்தனை இங்கே வலை? 2.5. இதுதான் ஜம்ப் பண்ணுது. கலராக தான் இருக்கு. தூக்கி போட்டுருந்தாங்க. இப்போ இதுதான் டக்கு டக்கு டக்குன்னு. இப்போ எல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வலை விட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் இருங்க. தமிழில் கல் போடுறதுனால தான் இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கல் போடலாம். அவர் சொன்னார் அப்பவே. ஒன்றே ஒன்று பெருசாக மாட்டிருக்கு. அதில் தான் கிச்சு பிடிக்கா ஒரு பொருடி. பெரிய மீன் 1/2 கிலோ வருமா? அவ்வளோ 1/4 கிலோ வருமா? ஒரு 250 கிராம் வரும். பரவாயில்லையே, இந்தமாரி மாட்டியிருந்தா கூட ஆயிருந்ததான். ஆனால் எங்களுக்கு மீனே கிடைக்கல. ஆறுதலுக்கு ஒரு மீன். திருப்பணும் அடிச்சுன்னு உள்ளே போயிருப்போது. செம்ம சைஸு. துண்டில் பிடிச்சி போட்டோம். செம்ம மீனுக்கு இது. அதை பாரு கைஸ், போது கைஸ். மீன் தெரிஞ்சு பார்த்தே. எந்த சைடு போச்சுன்னு தெரியலையாப்பா. இதுதான் மீன் ஓட்டுறது.
தாமரை குளம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விரால் மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா அங்கே விட்டுனுக்கிறாரு. அங்கே மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இங்கே வந்து பிடிக்க வேண்டியது தான். இங்கே ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க விரால் மீன்லாம் இருக்குன்னு. பெருசாவா? மேலே வந்துச்சா நேற்று? சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் பிடிக்க பார்த்திங்கன்னா டியூப் ரொம்ப அவசியம். இந்த ஏரியாவில் தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள். ரொம்ப நாள் கழித்து பஞ்சர் எதனா ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக மீன் பிடிக்காமல் போக மாட்டோம். போதும் இது ஸ்டாங்க காற்று சும்மா சில்லுன்னு அடிக்குது. போலையா அது பச்சை படப்பு தான் எப்படி பஞ்சரா ஏதா திருப்பி மீன் ஒரு ஷாக்கில் இருக்கிறார். பஞ்சர் எதாவது ஆயிடுச்சு. காற்று போதா பண்ணி தட்டிடுறாங்க. நம்ம ஏரி மீனே இல்லையா? ரெண்டரைக்கு மீன் இருக்குதா நம்ம ஏரியில்? இதுதான் மீன். ஒரு கட்டை எடுக்கிறார் மீனை. ஏய் அங்கே அடிக்கல, இங்கே இங்கே இருக்குது. நான் சொன்ன 10 மணிக்கு தான் இல்லையா? நான் சொன்ன 10 மணிக்கு தான் இல்லையா? அந்த சைஸ் தான் மீன். இது ஆகாது, இந்த ஏரி ஆகாதா? நம்ம ஏரியிலே விட்டுருந்துக்கலாமா? அதுதான் தினகர் பிச்சுனே புண்ணு ஆயிடுதா காலு? கீழே புண்ணு வேறு ஆயிடுதியா? ரெண்டு மீன். ஏய் ரெண்டு, ஆமாம். தூண்டில பிடிக்கிறது சைஸ் 3 கிதியா? கல் போட மாடு பண்ண தமிழ். அந்த பக்கம் அதில் போடலாம். இங்கே ஒரு 3 மீன் இது. 10 மேலே மாடி சடையுது. ஓனர் தான் எப்படி தெரியல, உடம்பு தெரியலன்னா இன்னும் ஒரு பாம்பு மீன் கிடச்சிருக்கு. பாம்பு இனத்தை சேர்ந்தது தான், விரால்னு சொல்லுவாங்க. மக்களே, இதோட விலாக் முடிச்சு நாங்கள் கிளம்புறோம். மீன் அந்த அளவுக்கு சரியாக மாட்டல. ஒரு நபர் சொன்னார்னு சொல்லிட்டு இந்த ஏரிக்கு வந்தோம். நான் எங்களுக்கு தோல்வியாக முடிஞ்சிருச்சு. சுராஜ் சொன்னார்னு வந்தாங்க. ஏதோ ஒரு கிலோ மாட்டியிருக்கோம், அவ்வளோதான் மீன். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் மீட் பண்ணுறேன். குமரருக்கு அடுத்த மாதம் இது வந்துருங்க. கடலப்பால் எந்திரா ஏறல அங்கே உள்ள டெலிவரி 8 மாதம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும்டா. அது எடுறா கட் பண்ணுறா. நீ கீழே கொட்டுறா எடுத்து மீட்டர் அவரு இதில் தான் இருக்குது. சின்ன வலையா வருது.
ஏடாரம் இதுதான் பெரிய மீன். ஏடா கலவு கலைக்கு எதுக்கு வச்சுருக்கேன்? பாம்பு மீன்லாம் இருக்குடா உள்ள. என்ன சொல்ற? ஆமாம், இதா எகிரு பார்த்தியா, ஜம்ப் ஆகுது பார்த்தியா? இதா பாம்பு மீனா? இறால் ம், குறை இது இன்னொன்று வரால் இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் மாட்டிருந்தோம். திரும்பி நம்ம போகிற பாரு. அடுத்தது இன்னும் ஒரு 1 hour வறுவல் அதில் சந்திக்கலாமா?